கதையை முடிச்சிருவான் ஐயா. முதல்ல அவனை நிறுத்த சொல்லு. என்னையா சொல்றீங்க? கிருஷ்ணனை கொல்ல வேண்டாம், அவனை விட்டுருங்கன்னு சொல்றேன். ஐயா, அவன் ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணன் செத்தான் வைங்க, நீங்க 2 பேரும் செத்து போயிடுவீங்க. டேய் வேணாம், வாடா. என்னடா? வாடா. என்னடா? டேய் ஐயோ கொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரா. என்னடா இது? ஒரு செகண்ட் இருந்தா முடிச்சிருப்பேன்டா. டேய் கிருஷ்ணன் செத்தா நீங்களும் செத்துருவீங்க, பரவாயில்லையான்னு கேக்குறாரு. ஓகேவா? டேய் வாடா வாடா போலாம். சரியாதான் இருக்கு. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இந்த நிலைமையிலயும் அவன் ஹாஸ்பிடல்ல வச்சே சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களே, அவன் அப்படி என்னென்ன பாவம் பண்ணா? பொண்ணுக்காக நீ இன்னும் எத்தனை நாள் சொல்வீங்க? ஏன் அவ உங்களுக்கு மட்டும்தான் பொண்ணா? நான் பெக்கலையா? அதுக்காக நான் பழி வாங்கணும்னு நினைச்சு அலைஞ்சிட்டு இருக்கேனா? என்ன மனுஷன் நீங்க? அதிகாரமும் திமிரு இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன அப்படி என்னென்ன கேட்டு வந்தான்? ஆசீர்வாதம் கேட்டு காலில் விழுந்தான். அதுக்கு கூட மனசு இல்லாம ராட்சச மாதிரி ஆயிட்டீங்க. அவனையும் அவன் குடும்பத்தையும் பார்க்க ஆசையா இல்ல? ஒரு நல்ல குடும்பத்துல உறவு வச்சுக்க என்னங்க கேடு? சாகடிக்க பாக்குறீங்க? அண்ணே நல்ல வேலை, இவர் அடியாட்கள் ஹாஸ்பிடல்ல பார்த்து நாம சந்தேகப்பட்டது நல்லதா போச்சு. இல்லன்னு வைங்க, இவர் இந்நேரம் அவன் கதையை முடிச்சிருப்பாரு. இப்ப சொல்றேங்க, நீங்க போன் பண்ணி மட்டும் நிறுத்தி காட்டி நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. ஏன் தாலி இறங்கினா கூட பரவாயில்லங்க, ஆனா உமா தாலியை இறங்க விட மாட்டேன். அந்த கிருஷ்ணனை என் மகனாவும் உமாவை என் மருமகளாவும் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம், திருந்துங்க. இனிமேலும் பழி வாங்கணும்னு அலையாதீங்க. நடராஜ், எதுக்கு இப்படி பண்ணீங்க? நீங்க பாட்டுக்கு தைரியமா போய் ஒரு சட்டையை பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ண முடியும்? இங்கே நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரா இருக்கா? அதுக்காக உங்களை அவர் கொல்ல முயற்சி பண்ணிருக்காருப்பா. பாத்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றீங்களா? உலக நாயகி அண்ணியே இது சதி இல்லைன்னு சொன்னதா நீங்க தானே சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நீங்க அவசரப்பட்டு நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏற்கனவே அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதுல நீங்களும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டா நாங்க என்னடா பண்ண முடியும்? ஐயா சாமிங்களா, உங்க வீரம் கோவத்தை எல்லாம் சென்னையோட வச்சுக்கீங்க. இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க வர புதுசா பிரச்சனையை கொண்டு வராதீங்க. உலகநாயகத்தை என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு இன்னும் அந்த ஆள் மேல டவுட்டா தான்ப்பா இருக்கு. அதுக்காக அவசரப்பட்டு மாமா மேல கை வைப்பீங்களா? அவர் உங்களுக்கு வேணா மாமாவா இருக்கலாம், ஆனா எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் எங்க அப்பாவை கொல்ல பார்த்தா படுபாவே. அந்த ஆளை என்ன செஞ்சாலும் தப்பு இல்லப்பா. முட்டாள்தனமா பேசாதடா. இது மாமாவோட மண்ணு, அவரோட சொந்த ஊரு. அவரோட ஜாதி சனம் அரசியல் செல்வாக்குன்னு அவரை சுத்தி ஆள் இருக்காங்க. அவரோட மல்லு கட்டி உங்களால ஜெயிக்க முடியுமாடா? கோபமும் வேகமும் வேணும் தான், ஆனா அதுல கொஞ்சம் புத்தி இருக்கணும். எனக்கு என்னவோ அண்ணி சொன்ன மாதிரி இதுல அவரோட சதி எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. ஆமா, சாமி வந்து அறுவாள் எடுத்துட்டு தானா வெட்ட வந்துச்சு. இதை நாங்க நம்பணும் இல்லமா? ஐயா உள்ள வரலாங்களா ஐயா? வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். அங்க நடந்த கலவரத்துல நீங்க தவற விட்டுட்டு வந்த பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்கய்யா. பச்சை பொங்கலை சாப்பிடாம கூட வந்துட்டீங்களே ஐயா, அதை எடுத்துட்டு வர வேணாமன்னு தான் திருநீரும் குங்குமமும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்கம்மா, குளங்காத்த ஐயனாரு உங்க குடும்பத்தை காப்பாத்துவாருமா. வாங்கிக்கோமா.
ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஐயா, சும்மா விட்டுட்டு போன பொருளை மட்டும் கொடுத்துட்டு போக வரலங்க ஐயா. நான் சாமி ஆடும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்பவே என் உசுரே போயிடுச்சு. கை காலெல்லாம் விலை வெளுத்து போய் உடனே உங்களை பார்க்கணும்னு ஓடியாடுறையா. ஏங்க என்ன சேர்தெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து எங்க அப்பா முன்னாடி நாடகம் ஆடுறீங்களா? பிரபா, இல்ல தம்பி. அப்ப என்ன பேசாத. தம்பி தம்பி, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இதுதான் உண்மை. அதை கேட்டது எனக்கு உடம்பெல்லாம் கூனி குறுகி போச்சு. நேர்ல பார்த்த உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் வராதா என்ன? ஒருவேளை என்ன வெட்டி போடணும்னு தோணுச்சுன்னா தாராளமா வெட்டி கொன்னு போடுங்க. இங்கேயே சந்தோஷமா செத்து போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்லுங்க? என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலையா. நான் ஒன்னும் தெய்வம் கிடையாதுயா, சாதாரண மனுஷன். ஏதோ அந்த குளங்காத்த ஐயனாரு என் மேல வர்ற கௌரவத்தை எனக்கு கொடுத்துருக்காருயா. சுத்தபத்தமா விரதம் இருந்து பரம்பரையா நாங்க சாமி ஆடுறோம். சாமி என் மேல வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியுமே தவிர, சாமி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு சத்தியமா தெரியாது ஐயா. ஐயனார் என் மேல இறங்கி என்ன சொல்லுமோ அதைத்தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றேன், என்ன செய்யறேன் எதுவுமே எனக்கு தெரியாது. அருள் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, சாமி வந்திருந்தவங்க பேரெல்லாம் சரியா சொல்லிச்சு, வந்திருந்தவங்க ஊரெல்லாம் சரியா சொல்லிச்சு, சாமி வந்திருந்தவங்க பிரச்சனை எல்லாம் சரியா சொல்லிச்சுன்னு. இது எதுக்குமே நான் காரணம் இல்லையா. இது எல்லாத்துக்குமே அந்த குளங்காத்த ஐயனார் தான் காரணம். எங்க கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. 2-3 பேருக்கு ஆளையும் ஊரையும் பிரச்சனைகளையும் சரியா சொன்னீங்களே. என்ன இன்னைக்கு சாமி கொஞ்சம் உக்கிரகமா ஆடிடுச்சு, அவ்வளவுதான். அதான் ஏன்னே எனக்கு தெரியல. சாமிக்கு கோவம் வந்தா அடிக்கும், மிதிக்கும், சாட்டை கம்ப எடுத்து 4 வாங்கும், அவ்வளவுதான் ஐயா. ஆனா அருவாள் எடுத்து கழுத்துக்கு வீசி இருக்குன்னா அது யாரு குத்தம்னே எனக்கு தெரியலையா. ஒருவேளை அருவா கழுத்துல இறங்கி இருந்தா ஐயா அந்த கொலைப்பழி என் மேலையிலேயே விழுந்திருக்கும். காலாகாலத்துக்கு தொடக்க முடியாத பழி இல்லையா எனக்கு கிடைச்சிருக்கும். ஐயோ, என்னங்க நீங்க? எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க, கண்கலங்கலாமா? தப்பு என் மேல இல்லம்மா. நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்னங்க நீங்க எதுவுமே பண்ணல. அந்த சாமி தான் பண்ணிச்சுன்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை நான் சாகணும்னு இருந்திருந்தா அந்த சாமி எதுக்கு என்ன மயக்கம் போட வச்சிருக்கணும்? நிச்சயமா அந்த சாமி ஏதோ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க நினைச்சிருக்கு, அவ்வளவுதான். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. ஐயா சாமிங்களா, இந்த சாமியாடிய மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. சரி விடுங்க. என்ன பண்றது, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிதானே ஆக வேண்டியதா இருக்கு. ஆனா ஒண்ணு, இதை மட்டும் நீங்க உண்மையிலே வேற யாராவது சொல்லி செஞ்சிருந்தீங்க, இந்நேரம் நீங்க எங்க முன்னாடி உயிரோட நின்று பேசிட்டு இருக்க முடியாது. டேய் விடுங்கடா, அதான் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுல்ல. கோயில்ல உங்களுக்கு காணிக்க கொடுக்கிற நிலைமையில நாங்க இல்ல. நட்ராஜ், என்ன? ஐயோ, 50க்கு மேல வாங்க மாட்டேனே. எனக்கு 1000 ரூபாய் தர்றீங்களா? சந்தோஷமா வாங்கிக்கிட்டு எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்கங்க. சந்தோஷம் ஐயா. குளங்காத்த ஐயனாரப்பா. இதுக்கு மேல உங்களுக்கு ஆயுசு 100யா. ஐயனார் சன்னதிக்கு வந்து உயிர் பொழைச்சு போறீங்க. இனி எந்த ஜென்மத்திலையும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ரொம்ப சந்தோஷம். சாமி, அப்படியே எங்க பிள்ளைங்களுக்கு உங்க கையாலே வச்சு விட்டுருந்தாங்கம்மா. முதல்ல உங்களுக்கு. இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஐயா. நன்றிங்க. நான் வர்றேங்க ஐயா. அம்மா நான் வர்றேம்மா. சரிங்க சாமி. தம்பிகளா நான் வர்றேன்பா. டாக்டர். என்ன கிருஷ்ணன், எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸும் பார்த்தாச்சு. நதிங் டு வரி. மூச்சு திணறல் கூட நின்றுச்சு.
நீங்க இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போலாம். சரி நீங்க சென்னைக்கு போனதும் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல மூச்சு திணறலுக்கு மட்டும் 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி டாக்டர். சரிங்க டாக்டர், நாங்க ஃப்ளைட்ல போறோம். வழியில இவருக்கு ஏதாவது தலை சுத்தல் வந்துச்சு? வராதுமா. மருந்து சீட்ல அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அந்த மாத்திரை கையில வச்சுக்கங்க. லைட்டா தலை சுத்துன்னு சொன்னா கூட உடனே அந்த மாத்திரை போட சொல்லுங்க. எல்லாம் சரியாயிடும். நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அப்பாடா, ராமேஸ்வரம் வந்த நோக்கமும் நிறைவேறிச்சு. கவிதாக்கு தோணுனது எதுவும் யாருக்கும் பெருசா பாதிக்கல. ஆக மொத்தம் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு ரொம்ப திருப்தியா புறப்பட போறோம். என்னடா கிருஷ்ணா, சந்தோஷம் தானே? மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உமா சந்தோஷமா இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. வேற என்ன வேணும்? நட்ராஜ் அப்பா, உடனே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டுறியாப்பா? போடுறேன்ப்பா. நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி தூத்துக்குடி ஏர்போர்ட் போனாலே போதும்பா. சரிப்பா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கி. சரிப்பா. திலீபா, வா வரேன். என்னப்பா சொல்றீங்க? கடைசியில நீங்களே நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில இருந்து திருப்பி கூப்பிட வேண்டியதாயிடுச்சா? வேற என்னம்மா செய்யறது? வீட்டுல 2 துரோகிகளை வச்சுட்டு நான் என்னம்மா பண்ண முடியும்? கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன அவங்களே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்களா? அவங்க முகத்துல இருக்கிற தீவிரத்தை பார்த்து நானே பயந்துட்டேம்மா. ஓ அம்மாவுக்கு புருஷங்கிற அக்கறையும் இல்ல, அவனுக்கு அண்ணங்கிற பிரியமும் இல்ல. இவ்வளவு காலம் சோறு போட்டிருக்கிறாங்கிற நன்றி கூட இல்லம்மா. அம்மாவை விடுங்கப்பா. சித்தப்பாவுக்கு எதுக்கு அந்த கிருஷ்ணன் மேல அவ்வளோ அக்கறை? என்னமோ அவன் தான் இவனை பிறந்ததுல இருந்து காப்பாத்துற மாதிரி துடிக்கிறான். நன்றி கட்ட ஜென்மம். இனிமே நாம செய்யற எதுவுமே அவங்களுக்கு தெரியாம தான் செய்யணும். இப்போ என்னப்பா பண்ண போறீங்க? ராமேஸ்வரத்துல செய்ய முடியாதத சென்னையில வச்சு செஞ்சு காட்டணும். இல்லைன்னா என் மனசு ஆறாதுமா. பெரியப்பா, 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 பெரியப்பா எங்க? அம்மா, ஐயா உள்ளதான் இருக்காரு. பெரியப்பா, ஏன் பெரியப்பா இப்படி கொலை வரி பிடிச்சு அலையறீங்க? நீங்க வளர்த்த ஆளை கொல்லணும்னு ஏன் இப்படி துடிக்கிறீங்க? உங்க மனசுல மனுஷத்தன்மையே இருக்காதா? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏய், இப்ப எதுக்கு இப்படி கத்துற? எவ்வளவு கத்துறாலும் உங்க காதுல விழாதே. அந்த குடும்பத்து பசங்க முகத்தை பார்த்தா கூட கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வருது? அந்த அத்தையும் மாமாவும் எவ்வளவு பாசமா இருக்காங்க. அந்த குடும்பமே எவ்வளவு அன்பான குடும்பம். அதை பார்த்து உங்க மனசு மாறலையா? அடிச்சன்னா என் மனசுல ஏறிற தீ உனக்கு தெரியாது. வளர்த்த பையனை எதுக்காக கொல்ல துடிக்கிறேன்னு கேக்குறியா? வளர்த்த எனக்கே துரோகம் பண்ணா, அதான் துடிக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. பெரியப்பா, அக்கா கழுத்தறுத்து சாக கிடந்தப்போ வந்து பார்த்தா நீங்க அசிங்கப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சு வந்து பார்த்தாங்களே, அந்த பாசம் உங்களை மாத்தலையா? உலகத்துல அன்புக்கு உருகாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க பெரியப்பா. உங்க மனசு என்ன இரும்பா பெரியப்பா? நந்தினி, வேணாம். பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ஒண்ணும் வளரல. கிளம்பு. யாருக்கா பெரியவங்க? இவரா இல்ல நீங்களா? எந்த வகையில பெரியவங்க? திரும்ப திரும்ப அந்த குடும்பத்தை அழைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லதே நினைக்கிறாங்களே, அவங்க தான் பெரியவங்க. நல்லது பண்ணாலும் இறக்கமே இல்லாம அழைக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களை எப்படி பெரியவங்கன்னு சொல்ல முடியும்? நாங்க பெரியவங்களா சின்னவங்களான்னு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்ல. போய் வேற வேலையை பாரு. சர்டிபிகேட் கொடுக்கறதையும் தண்டனை கொடுக்கறதையும் சாமி பாத்துக்கும் பெரியப்பா. அத பத்தி எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. ஏக்கா, நீயும் நானும் ஒரே குடும்பத்து ரத்தம் தானே? பெரியம்மா, அப்பா, வைத்தியன்னு நான் எல்லாரும் அந்த அன்புக்கு கட்டுப்படுறப்ப நீயும் பெரியப்பாவும் எதுக்கு இப்படி வன்மத்தோட அலையறீங்க? செஞ்ச பாவத்துக்காக தான் ராமனாவும் மாமாவும் ஜெயில உட்கார்ந்திருக்காங்க. இன்னும் உங்களால திருந்த முடியலையா? வாய மூட, ரொம்ப அதிகமா பேசாத. எதுக்கு வாய மூடணும்? நான் பேசுவேன், பேசிதான் ஆவேன். ஏற்கனவே பெரியம்மா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அதான் சம்பந்தப்பட்ட நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். அந்த பிரபாவை நான் லவ் பண்றேன். இப்ப கூட அவனுக்காக தான் அனிமேஷன் கோர்ஸ்ல சேர்ந்திருக்கேன். அவனை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுல மருமகளா போய் வாழ போறேன். அதனால பிரபா வீட்டுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் சும்மா விட மாட்டேன். ஆமா நந்தினி, நான் வளர்க்கிறவங்கள எனக்கு துரோகம் பண்றது எனக்கு பழக்கப்பட்டது தான். ஆனா இந்த தடவை அது நடக்காது. நீ வெளியே போக முடியாதபடி உன்னை உள்ள வச்சு அடைச்சிருவேன். செல்லம் கொடுத்து வளர்த்த ஆளாக்குனா என் எதிரி குடும்பத்திலேயே ஆசைப்பட்டு வாழ்க்கப்பட போறியா நீ? ஆமா, நான் அங்கதான் போய் வாழ போறேன். என்ன பண்ண போறீங்க? மிஞ்சி போன என்ன கொன்னுடுவீங்க. எனக்கு கவலை இல்ல பெரியப்பா. அதுக்கு முன்னாடி நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன செய்வ? ராமேஸ்வரத்துல அந்த பசங்க வீடு போந்து உங்க சட்டையை பிடிச்சப்போ பெரியம்மா தான் உங்களை காப்பாத்தி விட்டுருக்காங்க. அவங்க ஒண்ணு உங்களை மாதிரி வயசானவங்க இல்ல பெரியப்பா. 4 பேர் சேர்ந்தா நீங்க என்ன கதிக்கு ஆளாவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ராமேஸ்வரத்துல அவங்க அப்பாவை கொலை பண்ண நீங்க தான் அந்த சாமியாடியை ஏற்பாடு பண்ணீங்கன்ற உண்மையை
சொன்னா என்ன ஒண்ணு தெரியுமா? நந்தினி, என்னடி பேசுற நீ? சொல்லுவேன்க்கா. நடந்தது சொன்னா இவரை நாரா கிழிச்சு போட்டுருவாங்க அவங்க. பெரியம்மா நடந்தது சொல்லாம மறைச்சிட்டாங்க. ஏன்? இவரை கொண்டுட்டு அந்த பசங்க ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, அவங்க வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்றதுக்காக தான். என்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் இதை பத்தி நானும் சொல்லாம இருக்கேன். வேணா நந்தினி, உன் சொந்த பெரியப்பாவை பழி வாங்கலாம்னு நினைக்காத. இவர் என்னோட பெரியப்பா, ஆனா அது நான் வாழ போற வீடு. தப்பு பண்ற பெரியப்பாவே நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறப்ப அந்த வீடு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பாக்கா? வேண்டாம் பெரியப்பா, இனிமே இந்த மாதிரி செய்யற வேலை வச்சுக்காதீங்க. இதுவே உங்களுக்கு கடைசி தடவையா இருக்கட்டும். நான் மனசளவுல அந்த வீட்டு மருமகளா வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கொலவரியெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. பெரியம்மா சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுக்காக தான் இப்ப நான் அமைதியா இருக்கேன். வீணா அந்த பசங்க கிட்ட என்ன உண்மையை சொல்ல வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு தான் கெடுதல். அம்மா இந்தாங்கம்மா, இந்தாங்க எடுத்துக்கங்க. எனக்கு வேண்டாம். அப்பாடா, உங்க வயால பிரச்சனை இல்லைன்னு கேள்விப்பட்டதும் தான் எனக்கு நிம்மதியாச்சு சம்பந்தி. பூமிகா போன் பண்ணதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல சம்பந்தி. அவளுக்கு வேற வேலை என்னமா இருக்கு? தேவையில்லாம உனக்கு போன் பண்ணி ஊரையே கூட்டி வச்சுட்டா. அவளை எதுவும் சொல்லாதம்மா. எதை சொல்லணுமோ அதை அவ அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அவளை விடுங்க சம்பந்தி. சுருக்கன்னு பேசாட்டி அவளுக்கு தூக்கமே வராதே. அவ மட்டுமாமா, இந்த கவிதா பண்ண கலாட்டா கொஞ்சமா நஞ்சமா? அவளாலதான் அத்தனை பேரும் பயந்து போயிட்டோம். அம்மா கவிதா, என்னம்மா அது? டாக்டர் போய் பாத்தீங்களா? இல்லப்பா, ஆனா எனக்கு தோணுன மாதிரி தானே எல்லாமே நடந்தது. அப்புறம் எப்படிப்பா நான் பயப்படாம இருக்க முடியும்? எல்லாம் நல்லபடியா தானே முடிஞ்சது. கவிதா, எந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுதுன்னு அந்த ஆண்டவன் காட்டின சித்து விளையாட்டு தான் இதெல்லாம். டே திலீபா, எதுக்கும் நம்மளோட மனசு திருப்திக்கு ஒரு தடவை கவிதாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. ஏன் இப்படி நடந்துச்சு, எப்படி இது வந்துச்சுன்னு ஒரு தடவை கேட்டுட்டு வந்துரு. டாக்டர் வாயால விளக்கம் சொன்னா நம்ம எல்லாருக்கும் திருப்தி ஆயிடும்ல. சரிம்மா. வைத்தி மாமா, உலகநாயகி அக்கா உன்னை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. நீ வரலன்னுதும் எவ்வளவு ஏமாந்து போயிட்டாங்க தெரியுமா? ஆமா மாமா, எங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க கண்ணு உங்களை தான் மாமா தேடிட்டு இருந்தது. வேண்டாம் அம்மா, அம்மா நல்லவங்க தான். ஆனா அதுக்காக மறுபடியும் அந்த குடும்பத்தோட ஒட்டு உறவு வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நிச்சயமா நீங்க அந்த வீட்டுல இருந்து வந்த பிறகு அவர் அங்க பெரிய ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பாரு. அம்மா அவரை எப்படி சமாளிச்சிருப்பாங்கன்னு நினைச்சா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன் வைத்தி, அப்பான்னு கூட சொல்ல மாட்டியாடா? அத்து போன உறவுக்கு எந்த பேரையும் வைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம போற மாதிரி எனக்கு விஷன் வந்துச்சு. ப்ளீஸ் நீங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட்ஸை நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க.